சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அமெரிக்கா நாடு கடத்திய போது அவர்களுக்கு கை விலங்கு விட்ட புதிய வீடியோவை தற்போது வெளியிட்டிருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காவியா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவியா, இந்த புது வீடியோ குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. இந்தியர்களை, அதாவது சட்டவிரோத குடியேறிகளை தொடர்ந்து அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தும் நடவடிக்கையாக இந்தியர்களை கைவிலங்கிட்டு முன்னதாக அமெரிக்கா அனுப்பி வைத்த வீடியோவானது வெளியாகியிருந்த நிலையில் அது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் மீண்டும் சட்டவிரோத, அதாவது வெளிநாட்டிலிருந்து தங்கள் நாட்டில் வந்து வசிக்கும் சட்டவிரோத குடியேறிகளை கைவிலங்கிட்டு அவர்கள் நாட்டுக்கே அனுப்பும் புதிய வீடியோவை தற்போது அமெரிக்காவானது வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட 104 பேரும் கடந்த 5ஆம் தேதி இந்தியா வந்தடைந்த நிலையில் பெண்கள், குழந்தைகள் என பாராது அனைவரின் கை கால்கள் கட்டப்பட்டது. நாடாளுமன்றம் மட்டுமின்றி நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது நாட்டு மக்களை அவமதிக்கும் செயல் என நாடு கடத்தப்பட்டவர்கள் குற்றவாளிகள் கிடையாது எனவும் எதிர்கட்சிகள் முன்னதாக கடும் எதிர்ப்பை பதிவு செய்தன. கொலம்பியா, பிரேசில், மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகளும் தங்கள் நாட்டு மக்களை கை கால்களை கட்டி நாடு கடத்த கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றன. அமெரிக்காவின் விமானப்படை விமானம் தங்கள் எல்லைக்குள் நுழைவது தங்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது என கூறும் இந்த நாடுகள் சிறப்பு விமானங்களை அனுப்பி தங்கள் நாட்டினரை அழைத்து வருகின்றனர். தொடர்ந்து அதே சமயம் நாடு கடத்தப்படுபவர்களின் கைகள், கால்கள் கட்டப்படுவது வழக்கமான நடைமுறைதான் என்று மாநிலங்களவையில் முன்னதாக விளக்கம் தந்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், குழந்தைகள், பெண்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள் கிடையாது என அறிவித்தார். நாடு கடத்தப்படுபவர்களுக்கு எந்த அவமானகரமான சூழலும் ஏற்படாத வகையில் அமெரிக்க அரசுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார். தொடர்ந்து சட்டவிரோதமாக குடியேற முயன்றவர்கள் இதுபோன்று நாடு கடத்தப்படுவது தொடரும் என ட்ரம்ப் அரசு அறிவித்திருந்த நிலையில் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டமாக வருவோரின் கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருக்குமா என முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். குறிப்பாக ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினரும், திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் தங்களது எதிர்ப்பை கடுமையாக பதிவு செய்திருந்தன. இந்த நிலையில்தான் இவ்வளவு நாடுகளின் எதிர்ப்புக்கு மத்தியில் மீண்டும் சட்டவிரோத குடியேறிகளுக்கு கைகள், கால்களில் விலங்கிட்டு அவர்களை நாடு கடத்தும் வீடியோவை தற்போது அமெரிக்கா வெளியிட்டு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த வீடியோவை வெளியிட்டதற்கு தொடர்ந்து தொழிலதிபர் எலான் மாஸ்க் தனது ஆதரவை தெரிவிக்கும் வகையில் அவரும் ட்வீட் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவியா.